பணக்கார மருமகள். என்னங்க, நீங்கள் பாட்டுக்கு ஆஃபீஸ் போகிறதும் வரதுமா இருக்கிறீங்க. நம்ம அருண் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு ஒரு கல்யாணமும் பண்ணிட்டா ஒரு பாரம் குறையும். அலுவலகத்திலேருந்து வந்த வெங்கடேசன் கைகளில் காஃபியை கொடுத்து கேட்டாள். விஜயா, நம்ம பசுபதியோட பொண்ணை பார்க்கலாமா? எம்எஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்காளாம். இப்போதைக்கு தனியார் பள்ளியில் வேலை செய்கிறாளாம். ஆமாம், அந்த பியூன் பசுபதியோட பொண்ணையா? உங்களுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? நம்ம அருண் அவன் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட என் மாமனார் ஸ்கூலில் பெல்லடிக்கிற பியூனுன்னு பெருமையாக சொல்லிக்கவா? எத்தனை லட்சம் செலவு பண்ணி படிக்க வச்சுருக்கோம். நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு பொண்ணு பார்க்கணும். தரகர் ஒரு ஜாதகம் கொடுத்துட்டு போயிருக்கார். பொண்ணு சிஏ பண்ணியிருக்கிறாளாம். அவள் அப்பா வக்கீலாம். ஒரே பொண்ணு, வசதியானவங்க. எதிர்பார்க்குறத விட அதிகமாக செய்வாங்களாம். எப்படியோ போ, நான் சொல்கிறத என்னவா கேட்க போகிற? அப்படியே தப்பி தவறி ஏதாவது கேட்டுட்டாலும் சரிப்பட்டு வரலேனா எல்லாம் உங்களால் தானு பிளு பிளுன்னு பிடிச்சிக்குவ. நிஷாவை பார்க்க போயிருந்தார்கள். விருந்து பார்த்து பார்த்து செய்திருந்தார்கள். அருணுக்கு நிஷாவை பார்த்த உடனே பிடித்து போனது. பெண்ணின் அம்மா விஜயாவுடன் நிறைய பேசி கொண்டிருந்தாள். ஒரே பொண்ணு செல்லம்மா வளர்ந்துட்டா. வீட்டு வேலையெல்லாம் செய்ய மாட்டா. காஃபி போட கூட தெரியாது. உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் கூட செய்ய மாட்டா. எதையும் முதல்ல சொல்லிடுறது பெட்டரில். அப்புறம் வீட்டை துடைக்கல, காஃபி போடலன்னு சொல்லக்கூடாது. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் வேலைக்காரி வச்சுருக்கோம். ஆமாம், நாம தான் வீட்டில் கிடக்குறோம். அவங்கவுங்க வேலைக்கு போக போகிறாங்க. அருணும் ஒரே பையன், உயிரே வச்சுருக்கோம். அவங்க சந்தோஷமாக இருந்தால் போதும். எனக்கு தெம்பு இருக்கிற வரைக்கும் நானே செஞ்சுட்டு போகிறேன். 100 பவுன் நகையும் காரும் விஜயாவின் கண்ணை மறைத்தது. நல்ல நாள் பார்த்து நிச்சயித்து விட்டார்கள். நிச்சயம் முடிந்ததிலிருந்து அருண் அடிக்கடி ஃபோனில் பேசி கொண்டிருந்தான். அருண் இன்னைக்கு சாயந்தரம் சீக்கிரம் வந்துடுறேன். இந்த இடம் கூடி வரணும்னு முருகனுக்கு வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஒரு நடை கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம். அப்புறம் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சப்புறம் குடும்பத்தோடு போய் அபிஷேகம் பண்ணிட்டு வரலாம். அம்மா, இன்னைக்கு ஆஃபீஸில் முக்கியமான மீட்டிங் இருக்குது. நீயே போய் வந்துடேம்மா. குலதெய்வத்திற்கு பொங்கல் வைத்து கும்பிட வேண்டும் என்று விஜயா சொன்னதால் அண்ணன் வீட்டிற்கு சென்று அழைத்து விட்டு கடைக்கு போய் மளிகை பொருட்களை வாங்கி கொண்டு அச்சிட்டு தயாராக இருந்த பத்திரிகைகளையும் பார்சல் எடுத்துக்கொண்டு வருவதற்குள் வெங்கடேசனுக்கு களைப்பாக இருந்தது. சும்மாவா சொன்னாங்க வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார்னு? அவங்களுக்கு என்ன, வீட்டில் உட்கார்ந்து கொண்டே எல்லாத்தையும் சொல்லிடுவா. முணுமுணுத்து கொண்டே ஸ்கூட்டரை நிறுத்தி ஒரு காஃபியாவது சாப்பிடலாம் என்று ஆவண இன்னில் நுழைந்தார். காஃபியும் மெதுவிடையும் சொல்லிட்டு பார்வையை படரவிட்ட போது அந்த ஏசி அறையின் கடைசி டேபிளில் சின்ன வெளிச்சத்தில் அருண் நிஷாவிடம் வெகு ஆர்வமாய் ஏதோ பேசி சிரித்து கொண்டிருந்தவன் அப்பாவை கவனித்து ஒரு நிமிடம் முகம் மாறியவன் வேகமாக எழுந்து வந்தான். அப்பா, வந்து இன்னைக்கு நிஷாவிற்கு பர்த்டேவாம். ஃபோன் பண்ணினா, அதான் ஹோட்டலில் சாப்பிட்லான்னு. சரிப்பா, பரவாயில்ல, நீ ஒன்றும் சங்கடப்படாத. நான் காஃபி மட்டும் தான் சொல்லியிருக்கேன். நீ மெதுவாக சாப்பிட்டு வா. பக்கத்தில் உட்கார்ந்திருந்தவன் எதற்காக எழுந்து போனான் என்பதை கூட கவனிக்காமல் மெனுவில் ஆழ்ந்திருந்தான். ஸ்கை ப்ளூ நிற டிசைனர் சாரில் அருண் எடுத்து தந்திருக்கலாம் என்று தோன்றியது. அருணுக்கு சிறு வயதிலிருந்து ஸ்கை ப்ளூ ரொம்ப பிடிக்கும். பேனா, பென்சில் எதுவானாலும் அந்த கலரிலே வேண்டும் என்று கேட்பான். ஒரு சுப தினத்தில் திருமணம் முடிந்தது. 10 நாட்கள் ஹனிமூன் விருந்து என்று இருவரும் சுற்றி கொண்டே இருந்தார்கள். அம்மாவை சாப்பிட்டியா என்று கேட்க கூட மறந்ததே. அருணை வித்தியாசமாய் எதுவும் நினைக்கவில்லை விஜயா. கல்யாணமான புதுசு, சந்தோஷமாய் இருக்கட்டும். இவளாகவே சென்று அருணை ஆர்வமாக விசாரிப்பாள். லீவு முடிந்து அருண் வேலைக்கு செல்லும் நாள். அம்மா, நிஷாவை எதுவும் வேலையெல்லாம் சொல்லாத. அவளுக்கு எதுவும் தெரியாது. நீயே சமைச்சு வை. மத்தியானம் நான் வந்துடுறேன். கிளம்பினான். 2 வீலரை உருட்டினாள். 20 நிமிடத்தில் அலுவலகம். மத்தியானம் எப்போது வீட்டுக்கு வந்து விடுவான். அவன் 2 மணி ஆனாலும் விஜயாவும் சாப்பிடாமல் காத்திருப்பாள். புது மருமகள் இருக்கிறாள் என்று ஒரு கூட்டும் கேசரியும் எக்ஸ்ட்ராவாக சமைத்துவிட்டு பாத்திரம் தேய்த்து துணி துவைத்து ஹாலில் வந்து உட்கார்ந்து கடிகாரத்தை பார்த்தாள். மணி 1:05 இருந்தது. நிஷா இன்னமும் ரூமை விட்டு வெளியில் வரவில்லை.
டிவியை போட்டு உட்கார்ந்தாள். விளம்பரம் முடிந்து தொடர் ஆரம்பித்த போது காலிங் பெல். வெளியில் போன வெங்கடேஷனா தான் இருக்கும் இருக்கும் என கதவை திறக்க அருண் நின்றிருந்தான். நேராக ரூமுக்கு சென்றவன் 10 நிமிடங்கள் சிரிப்பு உரையாடல் முடிந்து வெளியில் வந்தார்கள். அம்மா, நீ அப்பா வந்தவுடன் சாப்பிட டைம் ஆயிடுச்சு, எங்களுக்கு எடுத்து வையே. மணி 2 ஆனாலும் சாப்பாட்டுக்கு வராதவன் இப்போதெல்லாம் 1 மணிக்கு ஆஜராகி விடுகிறான். இடையில் ஒவ்வொரு நாள் 11 மணிக்கு டீ சாப்பிட வந்தேன் என்பான். நிஷாவிடம் அரட்டை அடித்துவிட்டு இவர்கள் எதிரிலே வாய்ச்செல்லம் கன்னத்தை தட்டிவிட்டு போவான். அவளுக்கு வீட்டில் டிவி பார்த்து கொண்டும் தூங்குவதும் சுகமாய் பழகிவிட்டதால் 1 மாதம் ஆகியும் அவள் போக்கு மாறவில்லை. காலையில் 8 மணிக்கு மேல்தான் எழுந்திருப்பதும் சாப்பிட்டு விட்டு ரூமுக்குள் போய் கதவை தாளிட்டு கொள்வதுமாய் இருந்தாள். பொறுத்து பார்த்த விஜயா ஒரு நாள், என்னம்மா எப்போவும் ரூமுக்குள்ளேயே தனியாக இருக்க, அருண் வந்தாதான் வெளியிலே வர, வந்து எங்களோட கலகலப்பாக பேசு, கொஞ்சம் கொஞ்சமாக சமைக்க கற்றுக்க, இனிமே உங்கள் 2 பேர் துணியும் நீயே துவைச்சு மடித்து வைக்கணும், அவ்வளோதான். உம்முனென்று முகத்தை வைத்து கொண்டு உள்ளே போய்விட்டாள். அவள் அம்மாவிற்கு ஃபோனில் என்ன சொன்னாலோ தெரியவில்லை. விஜயாவிற்கு ஃபோன் செய்தாள். என்ன சொன்னீங்க என் பொண்ணை? நாங்கள் தான் அப்போவே சொன்னோம்ல, செல்லம்மா வளர்த்துட்டோம், ஒரு வேலைக்காரி வச்சுக்காங்களேன்னு. மிஞ்சி போனா 1000 2000 ஆகுமா? வெங்கடேஷனா பொறுமை தள்ளிவிட்டாள் விஜயா. நான் என்னமோ கொடுமை பண்ணுற மாதிரி இல்லை பேசுகிறாங்க. எவ்வளோதான் படித்தாலும் நம்ம வீட்டு வேலை கூட செய்ய தெரியாம என்ன பொண்ணுங்க இது? விஜயா, நீ வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? பெண்ணை பாருன்னா பணத்தை தானே பார்த்த. சிரித்தாள். வழக்கமான வேலைகளுடன் இன்னொரு ஆள் வேலையும் கூடுதலாய் சேர்ந்து போனதில் சோர்ந்துதான் போனாள். அம்மா, உன்னால் முடியலன்னா வேலைக்கு ஆள் வச்சுக்கோ. ஒற்றை வார்த்தையில் முடித்து கொண்டான் அருண். இருவரும் எங்கே போவதாக வருவதாக இருந்தாலும் கிளம்பும் முன் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். இவன் ஏதாவது கேட்டாலும், நீங்களே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் சும்மா நொயின்னு உசுரை எடுக்காதீங்க. சந்தோஷமாக இருந்தா உங்களுக்கு பிடிக்காதே. அம்மாவையே திருப்பினான். ஒரே வீட்டுக்குள் அவர்கள் 2 பேர் ஒரு சுவற்றுக்குள்ளும் இவர்கள் தனியா ஒரு சுவற்றுக்குள் இருப்பது போல் இருந்தது. விஜயாவிற்கு வருத்தமாகவே இருந்தது. என்னங்க, நான் உங்கள் வீட்டுக்கு வந்தபோது உங்கள் தம்பிங்க தங்கன்னு எவ்வளோ கலகலப்பாக இருந்தோம். மொத்தம் 8 பேர்னாலும் ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு அந்த நாளெல்லாம் கண் முன்னால் வந்து கஷ்டமாக இருக்குது. நமக்கு இருக்கிற ஒரே பையன் இப்படி மாறுவான்னு கனவுல கூட நினைக்கல. விடு விஜயா, காலத்துக்கு தகுந்த மாதிரி தான் போகணும். இன்னைக்கு ஒரே பிள்ளைங்கன்னு எல்லா வசதியோடும் விட்டு கொடுத்து போக தெரியாதா? வளர்ந்துட்டு அவங்க விருப்பப்படி தனியாக வாழ தான் விரும்புகிறாங்க. ஒன்றா இருந்து சேற்றை வாரி பூசிக்கிறத விட அவங்க வாழ்க்கை அனுபவத்தை அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கட்டுமே. இருக்கவே இருக்கு ஊரில் நம்ம வீடு, அங்கே போயிடலாம். எதிர்பார்ப்புகள் இல்லாத வாழ்க்கை தான் நிம்மதியாக இருக்கும். என்ன சொல்கிற? பேரன் பேத்தின்னு வீடு நிறைந்து வாழ ஆசைப்பட்டவள் மனம் கலங்கி அப்படிதான் போலாங்க. பிள்ளைங்களை வளர்த்து ஒரு வாழ்க்கை கொடுக்கறதோட நாம அவ்வளோதான்.